வணக்கம். வெயில்ல நிக்கிறனால பிசிஓடி சரியாகும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. கண்டிப்பா அது உண்மதான். ஏன்? வெயில் நம்மளுக்கு வைட்டமின் டி குடுக்கும். சன்ஷைன் வைட்டமின் படிச்சிருக்கோம் இல்லையா? ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? நம்ம வைட்டமின் டி என்ன பண்ணும் அப்டின்னா, உடம்புல அலர்ஜி அதாவது இன்ஃப்ளமேஷன வீக்கத்தன்மைய குறைச்சு குடுக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வீடியோஸ்லயும் பார்த்திருக்கோம். இன்ஃப்ளமேஷனால தான் பிசிஓடி வருது, ஓவரியில ப்ராப்ளம் வருது அப்டின்னுட்டு. ஸோ வைட்டமின் டி உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷன குறைக்கிறதன் மூலியமா பிசிஓடியும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா வைட்டமின் டி நம்மளுடைய ஹார்மோன் பேலன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாங்க. ஹார்மோன் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகுறதுனால நம்மளுக்கு பிசிஓடி வரும்ன்றத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ வைட்டமின் டி லெவல் கரெக்டா இருக்கிறது மூலியமா நம்மளோட ஆண்ட்ரோஜன் லெவல்ஸையும் மெயின்டைன் பண்ண உதவி பண்ணும். மூணாவது ரொம்ப முக்கியமானது நம்ம இன்சுலினை நம்ம பாடி கரெக்டா யூஸ் பண்ணுதா அப்படின்றத எது முடிவு பண்ணும் அப்படின்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி முடிவு பண்ணும். அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு வைட்டமின் டி ரொம்ப முக்கியம். எங்களுக்கு குழந்தை வேணும், ஃபேமிலி பிளானிங் பண்றோம் அப்படின்ற மாதிரியான கப்பல்ஸுக்கு நார்மல் பிரெக்னன்சிக்கோ இல்ல ட்ரீட்மெண்ட் மூலியமா கருத்தரிக்கணும்னு நினைக்கிற கப்பலுக்கோ வைட்டமின் டி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஏன்னா அது கருமுட்டை உருவாகிறதுல இருந்து வெடிக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். கடைசியா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும், நம்மளுக்கு ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது, மன அழுத்தம் இருக்கக்கூடாது, நம்மளுடைய மூட் ஸ்விங்ஸ் கரெக்டா இருக்கணும், பெட்டரா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய விட்டமின் டி பிளேஸ் a ரோல் இன் தட் ஆல்சோ. இது சம்பந்தமா உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் வேணும்னா எங்க கிட்ட கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. எங்க டீம் உங்களோட பேசுவாங்க. நன்றி. நான் டாக்டர் ஷர்மிளா, திஷா உமன் வெல்னஸ்.